ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் டங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆனியன் பேஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 1 மாதத்துக்கு நம்ம எல்லா கிரேவிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு மிக்ஸ் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை ரஃபாக சாப் பண்ணி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் ஆனியன் பேஸ்ட்டும் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். ஸோ ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக நார்த் இந்தியன் கிரேவிக்கு ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்ட் கொடுக்குறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா கிரேவிக்கும் இந்த ஆனியன் பேஸ்ட்டையும் டொமேட்டோ பேஸ்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஒரு கடாயில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த கடாயை அடுப்பில் வச்சு கிளறிட்டே இருக்கலாம். எதுவுமே சேர்க்கல, இது வெறும் ஆனியன் பேஸ்ட் மட்டும்தான். கிளறிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு தண்ணி வற்றினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஏதாவது ஒரு ஆயில் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இது நார்த் இந்தியன் கிரேவிக்கு மட்டும் இல்லை, நம்மளோட சவுத் இந்தியன் கிரேவிக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் கிளறிட்டே இருக்கலாம். தண்ணியெல்லாம் ரெடியூஸ் ஆகி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஆனியன் பேஸ்டோட கலர் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். நல்லா கடையில் ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு ப்ரௌன் கலரில். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் டொமேட்டோ பேஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.